ஓகே, இது வந்து கொஞ்சம் அகைன் ட்ரிக்கி கொஸ்டின். ஆன்சர் பண்ணுவோமா? இது 2023 கேட்ட செகண்ட் அகைன் ஒரு கொஸ்டின் ஏற்கனவே பார்த்தோமா? இதனால தான் 2023 கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி ரீசனிங்கே அவன் ட்விஸ்ட் வச்சுட்டான். சரியா? ஓகே, ஆன்சர் பண்ணுவோம். Is P plus Q minus R greater than P minus Q plus R? Where P, Q, R are integers. P, Q, R என்னன்னு சொல்லிட்டாங்க? இன்டீஜர்னு சொல்லியிருக்காங்க. அது பாசிட்டிவ் இன்டீஜரா நெகட்டிவ் இன்டீஜரா அதெல்லாம் தெரியாது. தே ஆர் வாட்? இன்டீஜர்ஸ். அப்படின்னா பாயிண்ட்ல வராதுன்னு அர்த்தம். தே ஆர் நாட் கோயிங் டு பி டெசிமல்ஸ். கரெக்டா? கொஸ்டின் என்னது? இது வந்து இதை விட பெருசா? அதான் கொஸ்டின். ஓகே, P plus Q minus R greater than P minus Q plus R. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இதை விட பெருசா? அதான் கொஸ்டின். ஆன்சர் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? P minus Q is positive. P minus Q பாசிட்டிவ் அப்படின்னா என்ன மீனிங்? P minus Q பாசிட்டிவ் அப்படின்னா கிரேட்டர் than 0ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் PQR இன்டீஜர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. P minus Q greater than 0 அப்படின்னா இதனோட மீனிங் என்னது? P is greater than Q. P greater than Q அவ்வளவுதான் இருக்கு. P greater than Q அப்படின்னா P வந்து Q ஓட பெரிய நம்பர், அவ்வளவுதான். இதை வச்சுட்டு நம்மளால இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? எது? P plus Q minus R, okay, greater than P plus Q, sorry, P minus Q plus R. எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? பாசிபிலிட்டி அதுதான் சொன்னல, அப்படி கன்க்ளூடே பண்ணக்கூடாது. பாசிபிலிட்டி இருக்கு, வரும் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஆமா, ஆமா. என்ன இந்த எக்ஸ்பிரஷன் நம்பர் நீங்க என்ன வேணா போட்டுங்க, இது எப்பயுமே இதை விட பெரிய நம்பரா? அதான் கொஸ்டின். இது எப்பயுமே அதை விட பெரிய நம்பரா? பிக்கு ஆ ம் ம் நீங்க வந்து பிக்கு ஒன்லி பாசிட்டிவ் தானே எடுக்கிறீங்க, நெகட்டிவ் எடுத்தீங்கன்னா இன்டீஜர் தானே. ஒன்லி பாசிட்டிவ் இன்டீஜர்னு அவசியம் இல்லைல்ல, நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் கூட இருக்கலாம்ல. அப்போ இதை நான் ஏதாவது ஒன்று நெகட்டிவ் மாத்தி பாக்குறேன். இப்போ கியூ இருக்குல்ல, கியூவை நெகட்டிவா மாத்துவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 3 minus 2 minus 1 greater than 3 minus of minus 2 plus 2 plus plus 1. ட்ரூவா? வரல. நீங்க இந்த மாதிரி நம்பர் போட்டு செக் பண்ணுங்க. இன்னொன்னு வந்து இங்க சி, பி பி இஸ் கிரேட்டர் than கியூ ஆட் பண்றோம், இங்க சப்ட்ராக்ட் பண்றோம். சரியா? நீங்க ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் இங்க என்னது? பாசிட்டிவ். இது என்னது? பாசிட்டிவ் வேல்யூ. கரெக்டா? இங்க இருந்து ஆற சப்ட்ராக்ட் பண்றோம், இங்க இருந்து இங்க ஆற ஆட் பண்றோம். இப்ப ரெண்டுமே பிளஸ் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ரெண்டு இடத்துலயும் பிளஸ் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா இது கண்டிப்பா கிரேட்டர், இது கண்டிப்பா என்னது? ஸ்மாலர். ஆனா இங்க என்ன இருக்கு? சைன் மாறி இருக்கு. அதால இந்த ரெண்டு பாசிபிலிட்டி வரும். இது கிரேட்டரா இருக்கலாம், இது ஸ்மாலரா இருக்கலாம். ஆனா ஆப்போசிட் வரும். இது ஸ்மாலரா வர பாசிபிலிட்டி இருக்கு, இது கிரேட்டரா வர பாசிபிலிட்டி இருக்கு. ஆல்வேஸ் இட் இஸ் நாட் ட்ரூ. நான் ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துட்டேன்ல, நீங்க இந்த பாசிபிலிட்டி எடுத்தீங்கன்னா இது வந்து என்னது? இது ஜீரோ ஆயிடுச்சு. யூ cannot say ஜீரோ இஸ் கிரேட்டர் than.
பாசிட்டிவ் வேல்யூ. 0 இஸ் லெஸ் தென். நீங்க கொடுத்த வேல்யூக்கு ஓகே, நான் கொடுத்த வேல்யூக்கு லெஸ் வருது இல்ல, அப்போ ட்ரூன்னு பாசிபிலிட்டி இருக்கு, ஃபால்ஸ்னு பாசிபிலிட்டி இருக்கு. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட்டர். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கிரேட்டர். புரியுதா? இப்ப அடுத்து இந்த பி கிரேட்டர் than கியூ, அதை வச்சு உங்களால கன்க்ளூட் பண்ண முடியாது. அதே மாதிரி அடுத்த பாசிபிலிட்டி என்னது? பி மைனஸ் ஆர் இஸ் நெகட்டிவ். நெகட்டிவ்னா என்னது? லெஸ் தென் ஜீரோ. பி மைனஸ் ஆர் இஸ் லெஸ் தென் ஜீரோ. இப்ப பி மைனஸ் ஆர் லெஸ் தென் ஜீரோ என்னது? பி லெஸ் தென் ஆர். பி லெஸ் தென் ஆர். அதே தான் இங்கேயும். அகெயின் பி லெஸ் தென் ஆர். நீங்க எடுக்கிற நம்பர் ஆர் வந்து பெருசா இருக்கணும், பி வந்து சின்னதா இருக்கணும். கியூ வந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். நீங்க அதே மாதிரி எடுத்து இங்க நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும். என்னது? இத கிரேட்டர் தென் வர பாசிபிலிட்டி வரும், லெஸ் தென் வர பாசிபிலிட்டி வரும். ரெண்டு பாசிபிலிட்டி வரும். அகெயின் வித் திஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் யூ cannot conclude. சரியா? ஏதாவது அது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி சொல்லி பார்ப்போம். இது இப்படி பாசிபிலிட்டி சொல்லி இருக்குமா? பி வந்து லெஸ் தென் ஆர். ஆர் வந்து பெரிய நம்பரா இருக்கணும், பி வந்து ஸ்மாலர் நம்பரா இருக்கணும். கியூ யூ கேன் சூஸ். ஏன்னா அதுக்கு ரிலேஷன் தெரியல. கியூ கேன் பி எனி நம்பர் ஆஸ் யூ விஷ், யூ கேன் சூஸ். சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். அதான் நிறைய நம்பர் போடலாம், ஒரு நம்பர் சொல்லுங்க. பி எல்லாமே மைனஸ்ல வேணுமா? சரி, நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நம்பர் சொல்லுங்க, நான் சொல்றேன். மைனஸ். ஓகே, ஆரோட வேல்யூ -1, இது +1 ஆயிடுமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சரியா? அப்ப P ஓட வேல்யூ -2. ஓகே ஃபைன். -2. Q ஓட வேல்யூ 1 or 3. 1 போட்டீங்கன்னா 0 ஆயிடும். சரி, ஓகே, நான் 3 எடுத்துக்கிறேன். -1 தான் சொன்னீங்க, அதால இங்க என்னது? +1. கரெக்டா? இப்ப அதே இங்க சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, என்ன வரும்? -2, -3, -1. நீங்க சொன்ன லாஜிக் இங்க என்னது? இட் இஸ் 4, இட் இஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் -6. கரெக்டா? இது கரெக்ட். ரிவர்ஸ்ல வருதா பாருங்க. யூ டேக் QS -3. டேக் QS -3. மற்றதெல்லாம் அதே தான். என்ன வரும்? -2, -3, +1. இங்க என்ன வரும்? -2, +3, -1. இப்ப என்ன வந்து இங்க ஆன்சர்? 0. இங்க என்ன வருது ஆன்சர்? -4. -4 இஸ் நாட் கிரேட்டர் than 0. 0 தான் கிரேட்டர். புரியுதா? இங்க எடுத்திருக்கிற நம்பர் எஸ்க்கு வருது, இங்க இருக்கிற நம்பர் நோன் வருது. ரெண்டு பாசிபிலிட்டி வருது இப்போ. ஆனா என்னது? P less than R தான் எடுத்திருக்கோம். P less than R. -1 is greater than -2. கரெக்டா? ஸோ -2 is less than -1. அடுத்த எடுத்து பார்க்கும்போது இங்க அந்த பாசிபிலிட்டி வருது. ஆனா Q என்னன்னு தெரியாது நமக்கு. உங்க Q ரிலேஷனே கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 எடுத்து பார்க்கும்போது Q என்னன்னே சொல்ல அவங்க. அப்போ நமக்கு Q என்ன வேணாலும் எடுக்கும்போது ரெண்டு பாசிபிலிட்டி வருது. எஸ்ன்னு பாசிபிலிட்டி வருது, நோன்னு பாசிபிலிட்டி வருது. அப்போ the second statement alone, by keeping the second statement, you cannot answer the question. என்னால இதுதான் பெரிய நம்பர், இதை விட அப்படின்னு எக்ஸாக்டா சொல்ல முடியல. சில நம்பருக்கு இது பெரிய நம்பர் ஆகுது, சில நம்பருக்கு இது சின்ன நம்பர் ஆகுது. புரியுதா? இப்போ இது முடிஞ்சிருச்சு. அப்ப ரெண்டும் தனித்தனியா எடுத்து பார்க்கும்போது நம்மளால ஆன்சர் சொல்ல முடியவில்லை. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? இப்போ கம்பைன் பண்ண போறோம். கம்பைன் பண்ணா என்ன வரும்? கம்பைன் பண்றோம் அப்படின்னா P minus Q greater than 0, P minus R less than 0. கரெக்டா? இதை விட இது கிரேட்டர் அப்படின்னா இதை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரணும்? பாசிட்டிவ் வேல்யூ வரணும். கரெக்ட் தானே? இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா ஆன்சர் என்ன வரணும்? பாசிட்டிவ் வேல்யூ வரணும். இது சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? P plus Q minus R. சப்ட்ராக்ட் பண்ற -P plus Q minus R. மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இந்த டிஃபரன்ஸ் என்னவா வரணும் நமக்கு?
கிரேட்டர் தென் ஜீரோன்னு வரணும். கரெக்டா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருது? பி பி கேன்சல், கியூ கியூ அண்ட் தென் மைனஸ் ஆர். அப்ப என்ன வருது? 2q மைனஸ் 2r அப்படின்னு வருது. இப்ப 2 காமனா இருக்கு, q மைனஸ் r அப்படின்னு வருது. சரியா? q மைனஸ் r. இப்போ q பெரிய நம்பரா இருந்து r சின்ன நம்பரா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் வாட்? பாசிட்டிவ். கரெக்டா? ஆன்சர் என்னது? பாசிட்டிவ். ஆன்சர் பாசிட்டிவ் அப்படின்னா இது என்னது? கிரேட்டர். கரெக்ட் தானே? இந்த வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னு வந்துச்சுன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சப்ட்ராக்ட் தான் பண்ணிருக்கோம். ரெண்டு நம்பர் 5 minus 3 2 greater than 0. 6 minus 4 it is 2 greater than 0. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ பெரிய நம்பரா இருந்து செகண்ட் வேல்யூ சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு எப்பயுமே இங்க என்ன வரும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். கரெக்ட் தானே? சரி, ஃபர்ஸ்ட் வேல்யூ பெரிய நம்பரா இருக்கணும், சின்ன செகண்ட் வேல்யூ சின்ன நம்பரா இருக்கணும்னா ரெண்டு இது சப்ட்ராக்ட் பண்ணா பாசிட்டிவ் வேல்யூ வரணும். இப்ப நமக்கு என்ன வந்திருக்கு? Q மைனஸ் ஆர் வந்திருக்கு. இப்ப Q மைனஸ் ஆர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட் ட்ரூ. கரெக்ட் தானே? இப்ப Q மைனஸ் ஆர் என்னன்னு தெரியல நமக்கு வந்து. பி கிரேட்டர் தன் கியூ என்னன்னு தெரியும். சாரி, பி மைனஸ் கியூ என்னன்னு தெரியும். பி மைனஸ் ஆர் தான் தெரியுமே தவிர்த்து கியூ மைனஸ் ஆர் தெரியுமா? தெரியாது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா கியூ மைனஸ் ஆர் வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ நமக்கு கியூக்கும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் அதை கண்டுபிடிக்கணும். பிக்கும் கியூக்கும் ரிலேஷன் தெரியும், பிக்கும் ஆருக்கும் ரிலேஷன் தெரியும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். சரியா? இப்ப ரெண்டுத்தையும் இதை கம்பைன் பண்ணா என்ன கிடைக்கும்? பி இஸ் கிரேட்டர் than கியூ. அப்போ பி இஸ் Q is less than P. கரெக்ட் தானே? Q is less than P. Then P is less than R. Less than R. கரெக்டா? இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எனக்கு இந்த ரிசல்ட் வந்திருக்கா? இப்போ இந்த மூணு வேல்யூல R தான் பெரிய வேல்யூ, Q சின்ன வேல்யூ. இது ரெண்டுத்துக்குள்ளும் இடையில தான் என்னது? P இருக்குன்னு அர்த்தம். ரெண்டையும் கம்பைன் பண்ணா அதுதான் நமக்கு கிடைக்குது. சரியா? அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? Qக்கும் Rக்கும் ரிலேஷன். Qவும் Rரும் கம்பைன் பண்ணும்போது என்னது? அவர் Q is less than R. Q less than R அப்படின்னா what is it? Q less than R அப்படின்னா what is Q minus R? Less than 0. Q minus R is what? இப்ப Q less than R அதனோட மீனிங் என்னது? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சின்னது, செகண்ட் நம்பர் பெருசு. சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர் லெஸ் தென் நெகட்டிவா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 1 minus 2 minus 1 minus 1 is what? Less than 0. புரியுதா? அப்ப Q minus R என்ன வருது? Less than 0. அப்ப இது என்னது? கிரேட்டர் தென் ஜீரோன்னு வரல. என்னன்னு வருது? லெஸ் தென் ஜீரோன்னு வருது. சரியா? அப்போ கொஸ்டின் என்ன? இஸ் திஸ் இஸ் கிரேட்டர் தென் திஸ் ஒன். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வருது? ஆன்சர் லெஸ் தென் வருது, கம்மின்னு வருது. அப்ப என்ன இங்க என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் டி. ஒய் டி? ஆப்ஷன் என்ன கொஸ்டின்? இந்த நம்பர் இதை விட பெருசா? பெருசான்னு கேக்குறாங்க. ஆமா. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இல்லன்னு சொல்றோம், நோன்னு சொல்றோம். எப்போ நோன்னு சொல்றோம்? எப்பயுமே இந்த ஏதாவது இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைன் பண்றோம். கம்பைன் பண்ணிட்டு இங்க வரோம் Q மைனஸ் ஆர். Q மைனஸ் ஆர் இஸ் வாட்? லெஸ் தென் ஜீரோ. அப்ப என்ன மீனிங்? இந்த நம்பரை விட இந்த நம்பர் என்னது? பெருசா தான் இருக்க போகுது. கரெக்டா? இதை விட இது பெருசா இருக்க போகுது. அவங்க கொஸ்டின் வந்து ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப நம்மளால என்ன சொல்ல முடியுது? நோ அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நோன்னு சொல்ல முடியுது. கரெக்டா? கொஸ்டின் வந்து ஈஸ் தான். ஈஸ்னா ரெண்டு பாசிபிலிட்டி, எஸ் ஆர் நோ. என்னால இப்ப என்னன்னு சொல்ல முடியுது? நோன்னு சொல்ல முடியுது. கரெக்டா? அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா
A question can be answered by using both statement together, but cannot be answered using single statement. புரிஞ்சா? அடுத்தது போலாமா? Shall we? இப்ப புரிஞ்சா? இது வந்து ஒரு ட்ரிக்கி கொஸ்டின்ஸ். ஏன்னா நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல. PQ அதுவும் இந்த எக்ஸ்பிரஷனே கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷனா இருக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். அடுத்த கொஸ்டின் போலாமா? என்ன? P minus Q is negative. P minus R is positive. P minus Q is negative. P minus R is positive. P minus Q negative அப்படின்னா என்ன வரும்? P is less than Q ன்னு வருமா? P minus R is positive அப்படின்னா it is going to be P is greater than R அப்படின்னு வருமா? இப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? P less than Q greater than R. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது P less than Q, R is greater than P. சரி, R is less than P. R is less than P. அப்ப இங்க என்ன வருது? P யும் Q கம்பைன் பண்ணும்போது என்ன வரும்? R is less than Q. R is less than Q அப்படின்னா என்ன மீனிங்? Q is always bigger, R is smaller. அப்ப என்ன வந்துரும்? எஸ் ஆன்சர் வந்துரும். யா, ஆப்ஷன் இஸ் சி. எஸ் ஆன்சர் வரும். ஆப்ஷன் இஸ் சி. ஆன்சர் பண்ண முடியுது இல்ல? எஸ் நோ. புரியுதா? அடுத்தது போலாமா? ஓகே, 23 தேர்ட் கொஸ்டின். 2023ல மூணாவது கொஸ்டின் இதே டைப்ல பாக்குறோம். So what is this question? Consider a 3-digit number. What is the number? Question A, 3-digit number என்ன? அதான் question. இப்ப என்ன first statement? The sum of the digits of the number is equal to the product of the digits. Sum of the digits of the number is equal to the product of the digits. இது ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்குமா? 1 2 3. சரியா? ஆனா 3-digit number ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு sum of the digits of the number is equal to product of the digitக்கு வந்து மூணு பாசிபிலிட்டி இருக்கு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒன்னு வந்து 1 2 3, இன்னொன்னு வந்து -1 -2 -3. இதையே ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான். இன்னொன்னு வந்து -1 0 1. இதை ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். யா, 0 தான். புரியுதா? ரெண்டுமே ஈக்குவல். மல்டிப்ளிகேஷன் as well as addition is equal. ஆனா இங்க என்ன கொடுத்தாங்க? sum of the digits of the number is equal to product of the digit. ஆனா நம்ம என்ன ஃபார்ம் பண்ணோம்? ஒரு 3-digit நம்பர் ஃபார்ம் பண்ணோம். சரியா? சோ if in case நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதை எடுத்து 1 2 3 1 2 3 ஆட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் சேம். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இது மட்டும்தானா? நீங்க 2 1 3 எடுத்தாலும் இதை ஆட் பண்ணாலும் 2 into 1 into 3 இதை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தானே? கரெக்டா? இல்ல 3 plus 2 plus 1, 3 into 2 into 1. இங்க நம்பர் என்னது? 1 2 3. இங்க நம்பர் என்னது? 2 1 3. இங்க நம்பர் என்னது? 3 2 1. கரெக்டா? இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்குல்ல? நிறைய பாசிபிலிட்டி இருக்குல்ல? அப்போ வாட் இஸ் த 3-digit நம்பர்? எந்த நம்பர்? இந்த நம்பரா இந்த நம்பரா இந்த நம்பரா? தெரியலையே. நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ரைட்? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம நிறைய பாசிபிலிட்டி வருது. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. கரெக்டா? இப்போ அடுத்தது, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், the number is divisible by sum of the digits of the number. Number is divisible by, இது மறந்துடணும். இது அப்படியே நாலேஜ் கொண்டு வரக்கூடாது. The number is divisible by sum of the digits of the number. Example. Okay. Number is divisible by sum of the digits of the number. அப்போ 1 2 3 எடுக்கிறோம். 1 2 3 ஆட் பண்ண என்ன வருது? 6.
நம்பர் இஸ் டிவிசிபிள் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட்ஸ் பண்ணா 6 கரெக்டா? 6 ஆல 7 வருமா? 6 ஆல இது டிவைட் ஆகுமா? ஆகாது. இது நான் 1 2 3 எடுத்துட்டேன். நீங்க வேற நம்ம இதுலயே அதுதான் இதுலயே எடுத்து நம்ம டெவலப் ஆகக்கூடாது. இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செப்பரேட் ஸ்டேட்மெண்ட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் if I take 4 1 and then 4, இது வந்து ஒரு நம்பர், 3 டிஜிட் நம்பர். இதை நான் சம் பண்ண என்ன வருது? 9. 9ஆல இது டிவைட் ஆகுமா? ஆகும். ஏன்னா 9 டிவிசிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு? எல்லாமே எடுக்கலாம் நீங்க. என்ன அது? 5 1 and then what? 3. 5 1 3 இது ஆட் பண்ண என்ன வரும்? 9 வரும். இது எதால டிவைட் ஆகும்? 9ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு நம்பர் எடுக்கிறோம், சம் பண்றோம், என்ன ஆன்சர் வருது? 9. அந்த 9ஆல இது டிவைட் ஆகுமா? ஆகும். இதுவும் வந்து இன்னொரு பாசிபிலிட்டி, இதுவும் ஆகும். அப்போ நிறைய பாசிபிலிட்டி இருக்கா? இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுட்டு ஒரு நம்பர் என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஒரு 3 டிஜிட் என்ன அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இந்த நம்பரா இந்த நம்பரா? நோ. இப்ப என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண போறோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண என்ன ஆன்சர் வரும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன நம்பர்ஸ் வரும்? இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கா? அப்ப எல்லா பாசிபிலிட்டி எழுதணும் நம்ம. என்ன பாசிபிலிட்டி? 1 வந்து 1 2 3 1 3 2. அடுத்தது 2 1 3 2 3 1. அடுத்தது 3 1 2 3 2 1. இதெல்லாம் பாசிபிலிட்டி. சரியா? சம் ஆஃப் த நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர். 3 டிஜிட் நம்பர் நம்ம ஃபார்ம் பண்றோம். ஓகே. அடுத்தது இதுல எந்த நம்பர்லாம் வந்து அந்த டிஜிட் ஆட் பண்ணா வர நம்பரோட டிவைட் ஆகுது? 1 2 3 ஆட் பண்ணா 6. 6ஆல இது டிவைட் ஆகுமா? ஆகாது. எல்லாமே என்னது? ஆட் பண்ணா 6 தான். ஆட் பண்ணா 6 தான். ஆனா 6ஆல டிவைட் ஆகணும். அந்த நம்பர் எதால டிவைட் ஆகணும்? 2ஆல டிவைட் ஆகணும், 3ஆல டிவைட் ஆகணும். இப்ப வந்து இங்க ஆட் நம்பர்ல எண்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் என்னது? 2ஆல டிவைட் ஆகாது. இருக்கிறது இந்த 2 நம்பர் தான். இந்த 2 நம்பர் என்ன ஆகும்? 2ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். ரெண்டுமே என்னது? டிவிசிபிள் பை 6, டிவிசிபிள் பை 6. கரெக்டா? இந்த 2 நம்பர் என்னது? டிஜிட்லாம் ஆட் பண்ணா 6, மல்டிப்ளை பண்ணாலும் 6. டிஜிட்ல ஆட் பண்ணா 6, மல்டிப்ளை பண்ணாலும் 6. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6, டிவிசிபிள் பை 6. ஆட் பண்ணா 6, டிவிசிபிள் பை 6. சரியா? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு 2 பாசிபிலிட்டி வரும். எந்த 3 டிஜிட் நம்பர்? 1 3 2வா, 3 1 2வா? 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நமக்கு என்ன கொஸ்டின்? வாட் இஸ் த நம்பர்? கன்சிடர் a 3 டிஜிட் நம்பர். a 3 டிஜிட் நம்பர் ஒரு நம்பர். என்ன நம்பர்? அதான் சொல்ல முடியாது. 2 பாசிபிலிட்டி இருக்கு. நம்மளால ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிட்ட ஸ்டேட்மெண்ட். ஆனா எனக்கு 2 நம்பர் வருது. 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி 2 நம்பர் வரதால என்னால என்ன பண்ண முடியல? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறம் என்னால கன்க்ளூட் பண்ண முடியல. ஆன்சர் இதுதான் எக்ஸாக்டா அப்படின்னு சொல்ல முடியல. அப்ப என்ன ஆப்ஷன்? The question cannot be answered even by using both the statement together. புரியுதா? அடுத்தது போலாமா? எஸ். Eighth question. Consider the question and two statement given below. கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம், முடிச்சிடலாம் அது. Question is x an integer? Is x an integer? ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. x by 3 is not an integer. not integer வர மாதிரி நீங்க எடுக்கணும். சரியா? x by 3 is not an integer. not integer அப்படிங்க. சி x-க்கு பதிலா 1 போட்டோம்னா 1 by 3 is not an integer. இல்ல x-க்கு பதிலா நான் 1 by 3 போட்டேன் அப்படின்னா என்னது? x-க்கு பதிலா 1 by 3, it is going to be 1 by 9. It is not an integer. சரியா? x by 3 we should not get integer.
எக்ஸுக்கு பதிலா 1 எடுத்தாலும் இட் இஸ் நாட் அன் இன்டீஜர், 1/3 எடுத்தாலும் இட் இஸ் நாட் அன் இன்டீஜர். கொஸ்டின் சொல்லுங்க. இங்க இஸ் எக்ஸ் அன் இன்டீஜர்? எக்ஸ் வந்து இன்டீஜரா? ஒரு இடத்துல இன்டீஜர் இருக்கு, இன்னொரு இடத்துல இன்டீஜர் இல்ல. சரியா? இன்டீஜர் இல்லாம எடுத்தாலும் ஆன்சர் இஸ் நாட் இன்டீஜர் தான். சரியா? ஒரு இடத்துல எஸ், இன்னொரு இடத்துல நோ. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு, ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இன்டீஜரா அதான் கொஸ்டின். ஒரு இடத்துல 1 வருது, இன்னொரு இடத்துல 1/3 எடுத்தோம்னா இங்க எஸ், இங்க நோ. ஓகே, அடுத்தது 3x இஸ் அன் இன்டீஜர். ரெண்டு வரும். 3x, எக்ஸுக்கு பதிலா 3 into 1 அப்படின்னா என்னது? இன்டீஜர். இல்ல 3 எக்ஸுக்கு பதிலா 1/3 எடுத்தாலும் என்னது? இன்டீஜர் தான். 3 3 கேன்சல் ஆயிடும். 1 இஸ் அன் இன்டீஜர். அப்ப எக்ஸ் என்ன வருது? 1 வருது, 1/3. எஸ் நோ ரெண்டுமே வருதா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுத்து என்னால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியல. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வரும்? இதே லாஜிக். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா, see if I take 1, எக்ஸுக்கு பதிலா 1 எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? x/3 நாட் இன்டீஜர் வரும். 3x இஸ் அன் இன்டீஜர். இப்ப அதே எக்ஸுக்கு பதிலா நான் 1/3 எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்? x/3 இஸ் நாட் இன்டீஜர், 3x வாட்? இன்டீஜர். சரியா? இப்ப இதுல எது வந்து எக்ஸ் வேல்யூ? 1ஆ 1/3ஆ? எது ஒன்னாலும் இருக்கலாம். இன்டீஜராகவும் வருது, இன்டீஜர் இல்லாம வருது. என்னால எக்ஸாக்டா இன்டீஜர் அப்படின்னு சொல்ல முடியவில்லை. இல்ல இன்டீஜர் இல்ல அப்படின்னு சொல்ல முடியல, இன்டீஜர் அப்படின்னும் சொல்ல முடியல. புரிஞ்சா? அப்ப என்னது ஆன்சர்? ஆப்ஷன் இஸ் டி. Even if both statement 1 and statement 2 are not sufficient to answer the question. அடுத்தது போலாமா? எஸ். ஓகே, இந்த கொஸ்டின் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபாலோட் பை த கொஸ்டின். நம்ம முன்னாடி எல்லாம் கொஸ்டின் வந்துச்சு, ஃபாலோட் பை த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபாலோட் பை த கொஸ்டின்ஸ். என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்? ஆர் இஸ் கிரேட்டர் தென் பி ஆஸ் வெல் அஸ் கியூ. ஆர் வந்து என்னது? கிரேட்டர் தென் பி ஆஸ் வெல் அஸ் கியூ. ஓகே, இப்போ கொஸ்டின் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பார்க்கணும். அமங் 4 members PQRS, which one is the largest? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சா நமக்கு இது மட்டும் தான் தெரியுது. எஸ்ன்ற ஒரு ஆளே காணோம். கரெக்டா? இந்த ரிலேஷன் வச்சுட்டு நம்மளால யார் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? விச் இஸ் பிக். எஸ் எங்க வருதுன்னே தெரியல. எஸ் பி ஆர், சாரி, திஸ் இஸ் ஆர். ஆர் இஸ் கிரேட்டர் தென் பி as well as Q. சரியா? எஸ் வந்து இதுக்கு பின்னாடி வருதா இல்ல இதுக்கு முன்னாடி வருதா தெரியலையே. அப்ப எஸ் பத்தி தெரியாம we cannot conclude who is the largest. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. தி ஸ்டேட்மெண்ட் S1 alone is sufficient to answer the question. No, it is not sufficient to answer the question. இப்ப S2 எடுக்கிறோம். S2 என்னது? S is not the largest one. S is not the largest one அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியுமா என்ன? S is not the largest. S largest கிடையாது அப்படின்னா இதை நீங்க மறந்துடணும். சரியா? இதை நீங்க கொண்டு வரக்கூடாது. இப்போ மொத்தம் 4 நம்பர் இருக்கு, PQRS. S லார்ஜஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரைட், அப்போ யார் PQR இருக்காங்க? PQR ஆர்ல யார் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? நோ. 3 பாசிபிலிட்டி இருக்கு. எஸ் தான் இல்லைன்னு சொல்றாங்க தவிர்த்து, அதுக்கப்புறம் PQR 3 இருக்கு. இதுல யார் லார்ஜஸ்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 alone is not sufficient to answer the question. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வரும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா R is greater than P as well as Q and S is not the largest. S is not the largest அப்படின்னா it is going to be somewhere here. இந்த பக்கம் தான் இருக்கும். I don't know the relation between
PQR. ஆனா இட் இஸ் நாட் லார்ஜஸ்ட். இங்க இருக்கிறதுல ஆர் தான் பெரிய ஆளு. அப்போ எஸ் வந்து ஆரை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்ல முடியும், ஏன்னா லார்ஜஸ்ட் இல்ல. எஸ் இஸ் நாட் த லார்ஜஸ்ட். புரியுதா? அப்போ who is the largest? ஆர் இஸ் த லார்ஜஸ்ட், அவ்வளவுதான். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா ஆர் வந்து PQ விட பெரிய நம்பர், அண்ட் ஆல்சோ எஸ் இஸ் நாட் கோயிங் டு பி லார்ஜஸ்ட். அது வந்து ஆரை விட கம்மியா தான் இருக்க போகுது. கரெக்டா? அப்போ யார் தான் பெரிய ஆளு? ஆர் தான் பெரிய ஆள். ஆன்சர் பண்ண முடியுது இல்ல? அப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஆன்சர் பண்ணுங்க. S1 S2 டுகெதர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். பட் ரெண்டுத்தையும் தனியா எடுக்கும்போது இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். புரிஞ்சா? அடுத்தது போலாமா? டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Two statements. S1 and S2 are given below, followed by a question. N is a prime number. N leaves a remainder of 1 when n divided by 4. N is a prime number. அதை வச்சுட்டு what is, now look at the question. If n is a unique natural number between 100, sorry, 10 to 20, then what is n? Unique natural number. Okay, n is unique natural number between 20, sorry, 10 to 20, then what is n? n என்னன்னு கேக்குறாங்க. சரியா? யூனிக் நேச்சுரல் 10 between 10 to 20 அப்படின்னா 11 to 19 எடுக்கணும் நீங்க. 11 to 19. So 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. சரியா? இதான் கொஸ்டின். If n is a unique natural ஒரு நம்பர், then what is n? இதான் கொஸ்டின். இந்த n கண்டுபிடிக்க ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும். இதுல இருந்து அந்த ஒரு நம்பர் கண்டுபிடிக்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? n is a prime number. இதுல எதெல்லாம் prime number? 11, 13, 17, 19. இதெல்லாம் prime number. எந்த prime number? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எவ்வளவு prime number? 4 prime number தருது. எக்ஸாக்டா ஒரு நம்பர் இண்டிகேட் பண்ணுதா? அது நம்ம ஒரு நம்பர் தானே கண்டுபிடிக்கணும், இல்ல 4 நம்பர் கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எடுக்கிறோம். என்னது? n leaves a remainder of 1 when divided by 4. இந்த நம்பர்ல எந்த நம்பர்லாம் வந்து 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 கொடுக்கும்? 1 வந்து 13 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 கொடுக்கும். அதுக்கப்புறம் 17 4 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 கொடுக்கும். சரியா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் ஃபர்ஸ்ட் விட்டுருங்க. இங்க இருக்கிற மொத்த நம்பர்ல இந்த ரெண்டு நம்பர் தான் என்னது? when we divide by 4, remainder 1 will give. கரெக்டா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் எடுக்கும்போது 13 17 வருது. அகைன் இட் இஸ் நாட் கிவிங் அ சிங்கிள் நம்பர். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா என்ன வரும்? 13 வரும், 17 வரும். பிரைம் நம்பர் ரெண்டுமே என்னது? பிரைம் நம்பர் 13 17. ரெண்டுத்தையும் என்னது? டிவைட் பண்ணா 4 ஆல் டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 1 கொடுக்கும். கரெக்டா? அப்போ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரெண்டு நம்பர் இருக்கு. யூ ஆர் நாட் கெட்டிங் அ சிங்கிள் நம்பர். அப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலும் என்னால நம்மளால என்ன சொல்ல முடியல? ஆன்சர் பண்ண முடியல. அப்ப ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். அடுத்தது போலாமா? It's a simplest question. Two statements S1 and S2 are given below with regard to two numbers followed by a question. Okay, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, கொஸ்டின் இருக்கு. Their product is 21. Question is what are the two numbers? ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் 21. ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளவு பாசிபிலிட்டி எழுதலாம்? 1 into 21, 3 into 7. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? 7 into 3, 21 into 1. இவ்வளவுதானே? கரெக்டா? சரி, இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர்னு சொல்ல முடியுமா நம்மளால? The product is 21. What are the two numbers? அது 121 இல்ல 37 நம்மளால சொல்ல முடியல. சரிதானே? என்ன ஒண்ணா இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு இருக்கும், தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்மளால கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியல. இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட். Their sum is 10.
the sum is 10 அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா என்ன வரணும்? 10 வரணும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும். சரியா? ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 10 வரணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 1 plus 9 is equal to 10, 2 plus 8 is equal to 10. Are you understanding? இதே மாதிரி நிறைய பாசிபிலிட்டி 3 plus 7 is equal to 10, and then 4 plus 6 is equal to 10. இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது இவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த நம்பர் ரெண்டு நம்பர் என்னன்னு நம்மளால சொல்ல முடியல. இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். கம்பைன் பண்ணா டெஃபினெட்லி வாட் வில் கெட் அ ஒன்லி ஒன் பேர். என்னது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 21, ஆட் பண்ணா 10. ஸோ இட் இஸ் 3 and 10. புரிஞ்சா? ஸோ we are able to answer the two numbers. Are you understanding? So sorry, not this. This C. ஸோ ரெண்டுத்தையும் தனியா எடுக்கும்போது we are unable to answer. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது we are able to get that two numbers. அடுத்தது போலாமா? The last question for the day. இந்த மாதிரி முன்னாடி கொஸ்டின் மேல இருந்துச்சு, அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் மேல இருந்துச்சு, கொஸ்டின் கீழே வந்துச்சு. இது வந்து கன்க்ளூஷன். இந்த மாதிரி மேபி அந்த வேர்ட்ஸ் பெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதுல இருந்து கன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், செகண்ட் கன்க்ளூஷன். நீங்க வந்து எந்த கன்க்ளூஷன் கரெக்ட் அப்படின்னு சூஸ் பண்ண, அவ்வளவுதான். சரியா? ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2, ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 3. ஏதோ நம்பர், ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுக்கிறாங்க. அதுல என்னது? எல்லாமே ரெண்டால டிவிசிபிளா இருக்கு, எல்லாமே மூணால டிவிசிபிளா இருக்கு. ஒரு நம்பர் ரெண்டாலே டிவிசிபிள், மூணாலே டிவிசிபிள் அப்படின்னா அந்த நம்பர் என்னது? டிவிசிபிள் பை 6. அதான் கன்க்ளூஷன். ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 6. ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 4. ஒரு நம்பர் ரெண்டாலே டிவிசிபிளா இருந்து மூணாலே டிவிசிபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னது? நாலால டிவிசிபிளா இருக்கும்னு அவசியம் இல்லை. ஒரு நம்பர் சொல்லுங்க பாப்போம். 18. எஸ், it is divisible by 2 as well as divisible by 3. It need not be divisible by 4. அப்போ all numbers are divisible by 4ன்றது என்னது? தப்பு. எது மட்டும் தான் கரெக்ட்? 6. 2 ஆலையும் 3 ஆல டிவிசிபிளா இருந்துச்சுன்னா அது என்னது? divisible by 6 மட்டும். ஆக்சுவலா இது divisibility question. அது கன்க்ளூஷன் மாதிரி போட்டு ரீசனிங்கா பண்ணிருக்காங்க. கரெக்டா? அப்ப என்னது? we are able to answer the question. I mean conclusion தான். எந்த conclusion கரெக்ட்? only conclusion 1, not the conclusion 2. Not the conclusion 2, only first question is correct. சரியா? So with this today we'll wind up.